புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா. மெயில் தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவா. இவன் போல யாரும் ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னதை செய்வான், செய்வத சொல்வான், இவன தெரியாதா. போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கை கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு. மாதவா மாதவா மடிப்பாங்க மாதவா, மாதவா மாதவா மடிப்பாங்க மாதவா. பண்டரிபாயம்மா, 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 பண்டரிபாயம்மா. அவன் மேலேயே விழுற. நான் இருக்கிற டைரக்ஷனை விட்டுட்டு மத்த இடத்துல எல்லாம் சுத்தி சுத்தி பண்டரிபாயம்மா பண்டரிபாயம்மா பண்டரிபாயம்மான்னு ஏன் கத்துற? ஆமா, 3 பேரும் லைனா இங்க நின்னு என்னைய டிஸ்கஸ் பண்றீங்க? டிஸ்கஸா? ஏமே தற்கொலை பண்ணிக்க போறாரா? எங்க இருந்தோ வந்து நீ என் வீட்டுல செத்து தொலைச்சேனா அப்புறம் கோர்ட்டு கேஸ் யார் அலைஞ்சு பதில் சொல்றது? ஏமா அப்ப கூட உனக்கு என்ன பார்த்தா பாவமா இல்லையா? கோர்ட் கேஸுக்கு தான் பயப்படுறியா? யோ, நீ என் உயிரை எடுக்கிறதுக்காக வந்தவன், உனக்கு எதுக்கே நான் பாவம் பார்க்கணும்? ஏம்மா, அது அவரோட கடமைமா, அதத்தான் செய்ய வந்தாரு. அதுக்காக அவரோட பாசக்கயிறு எடுத்து வச்சுக்கிட்டு நீ ஆட்டம் காட்டுவியா? எமங்கிட்ட பாசக்கயிறை கொடுக்காத, அப்பதான் நான் எமனாக முடியும். உன்னையும் நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இப்ப என்னடா அப்படியே பல்ட்டி அடிக்கிற? பண்டரிபாயம்மா, நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டு அவங்கிட்ட எமங்கிட்ட பாசக்கயிறை கொடுத்துருமா. என் உயிரை எடுக்க மாட்டேன்னு இந்த ஆளை சத்தியம் பண்ண சொல்லு, அப்புறமா நான் பாசக்கயிறை கொடுக்குறேன். தப்பிச்சிடுமோ? ஐயே, உனக்கு விஷயமே தெரியாதா? இனிமேல் யம இல்ல, அந்த சிவனே நினைச்சாலும் உன் உயிரை எடுக்க முடியாது. யோ, நீ என்னைய சொல்ற? ஆமாமா, உன் உயிரை எடுக்க வேண்டிய டைம் பார் ஆயிடுச்சு. யமலோக சட்டப்படி குறிப்பிட்ட நேரத்துல உயிரை எடுக்கலன்னா அதுக்கப்புறம் உயிரை எடுக்கவே முடியாது. அப்படி ஒரு அதிசயம் உன் வாழ்க்கையில நடந்துருச்சு. சித்திரகுப்தா, நம்ம சட்டத்துல அப்படி ஒரு விதி இருக்கா? ஆமா, நீங்க என்னைக்காவது சட்ட புத்தகத்தை படிச்சிருந்தா தானே அது உங்களுக்கு தெரியும். சரியா? அதுக்கு ஏன் அவங்க முன்னாடி நான் அவமானப்படுத்துற? அம்மா, இப்போ அதுல கயிறை கொடுத்துருங்கம்மா. உயிர் போகாதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு இந்த கயிறு? இந்தா உன் கயிறு. மிஸ்டர் யமதர்மன், நீங்க உங்க கடமையை செய்யத்தான் வந்தீங்க. ஆனா என் உயிர் மேல இருக்கிற ஆசையால நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அந்த டார்ச்சருக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. அது இல்லம்மா. மன்னிக்க மாட்டியா? அது இல்லம்மா, உன் புத்தி சாதுரியத்தை நான் பாராட்டுகிறேன். என்னையே ஏமாற்றி நீ சாகாவரத்தை அடைந்து விட்டாயே. எமனையே ஏமாத்துறதுன்னு பூமியில் ஒரு சொல் வழக்கு உள்ளது. இனி அந்த சொல் உனக்கு மட்டும்தான் பொருந்தும். வாழ்க. நன்றி யமதர்மா. நாங்கள் கிளம்புகிறோம். யோ, கேன கொடுத்து போயா. இந்தாமா ஆட்டை போட பாக்குறேன். இப்ப பா. அத்த, யமனையே ஏமாத்தினவன்னு யம வாயாலே பட்ட வாங்கிட்டே. நீ பேசாத. ஏய், யமன் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணப்ப நீ தானே தடுத்த? ஆமாத்த. என்ன நோமாத்த? ஏண்டி தடுத்த? ஏன்னா யமன் உயிரோட இருந்து ஏன் உயிரை எடுக்கணும், அதான ஆசை? அப்படிப்பட்ட ஆசை எனக்கு இல்ல. கஷ்டப்பட்டு ரேஷன் கடை கியூல நின்னு பிளாக்ல விக்கிறதுக்காக மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்தா இந்த ஆளு பெப்பர் பேன் தள்ள ஊத்திட்டு வேஸ்ட் பண்ண பாத்துட்டான். அதுக்காக தான் டபக்குன்னு புடுங்கிறதுக்காக ட்ரை பண்ண. நீ மண்ணெண்ணைய பிளாக்ல வேற விக்கிறியா? என்ன நோமா? எவ்வளவு நாளடி இந்த வியாபாரம் பண்ற? ரொம்ப நாளா. அப்போ ரொம்ப நாளாவே நீ என்ன ஏமாத்திட்டு இருக்கியா? ஆமா, நீங்க எமனை ஏமாத்தலாம், நான் உங்களை ஏமாத்த கூடாதா? ஏய், இத இப்படியே விட மாட்டேன்டி. இவ்வளவு நாளா திருட்டுத்தனமா மண்ணெண்ணெய் வித்து காசு சேர்த்து வச்சிருக்கியா, அதை முதல்ல எடுத்து வை. இப்பவே எடுத்து வைக்கலாம். என்ன பண்ணுவீங்க? ஒரு மிதி மீச்சர் வச்சுக்க, உருண்டிட்டு போய் உங்க அப்பா வீட்டு விடுவீங்க. தாராபுரம் வாங்கணும்ன்ற ஆணவமா? நீங்க எமனை ஏமாத்தலாம், தேவேந்திரனை ஏமாத்தலாம். யார் நினைச்சீங்க? அத்தை, இத பாருங்க, பிஸ்தால மட்டும் குடுக்குனீங்க. இதுக்கே உங்களுக்கு கொளுத்தவும் நான் தயாரா இருப்பேன். பாவி. ஐயா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அவ்வளவுதான்.
இனிமே வரிசையா போன் வந்துகிட்டே இருக்க போகுது, எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டே இருக்க போறாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குன மாதிரிதான். சரி, ஒவ்வொரு நாளும் தூங்குறோம்ல, இன்னைக்கு ஒரு நைட் தூங்காம இருந்தா தான் என்ன, தூங்காமையே இருப்போம். ஆஹா, எத்தனை பேர் எனக்காக தூங்காம இருந்து எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போறாங்க. அத மதிச்சு நான் பேசணும்ல, இல்லன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். பாவம். ஐயோ, மணி 12 ஆயிடுச்சு. ஆஹா, ஐயோ, வந்துச்சு. ஐயோ, எந்த விவிஐபின்னு தெரியலையே. ஹலோ, பண்டு ஸ்பீக்கிங். மேடம், கதிரேசன் சார் இருக்காருங்களா? கதிரேசனா? ஆமா மேடம், நான் கால் டாக்ஸி டிரைவர் பேசுறேன். 12 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்து அவர் தம்பியை பிக்கப் பண்ண சொன்னாரு. இப்ப நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன். அவரை நான் கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிருங்க மேடம். டேய், இங்க கதிரேசனும் இல்ல குமரேசனும் இல்ல. ராங் நம்பர் போட்டு ஏன்டா ஏன் உயிரை வாங்குற? வேட போன வை. வாழ்த்து சொல்ல போன் வரும்னு பார்த்தா ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண சொன்னா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். போன வருஷம் இந்த நேரம்லாம் எத்தனை போனு பேசி பேசி என் வாயே வலிச்சு போச்சு. ஆனா இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு போனும் வரலையே. வந்த ஒண்ணும் ராங் காலா போயிடுச்சு. இதான் நமக்கான போன. என்னது புது நம்பரா இருக்கு? ஓ, என்னோட பிறந்த நாள ஞாபகம் வச்சுட்டு வெளி ஸ்டேட்ல இருந்து யாரோ போன் பண்றாங்க. ஹலோ, பெரியப்பா பேசுறேம்மா. பெரியம்மா செத்து போயிட்டாமா. எந்த பெரியம்மா? எந்த பெரியம்மான்னு கேக்குறேன். உன் சமயபுரம் பெரியம்மாமா. போன வாரம் நீங்க வந்தப்போ உன்னை விழுந்து கவனிச்சாலே, இன்னைக்கு ஒரேடியா விழுந்துட்டாமா. நல்லா பேசிக்கிட்டு இருந்தவ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான்மா செத்தா. கபோதி கஸ்மாலம் கைசட பண்ணாட. டேய், உனக்கு யாரா வேணும்? நீ அபிராமி தானே? அத போன் பண்ண உடனே கேட்கணும்டா. புலம்பிட்டு கடைசியா கேக்குற. ஏழம் எடுத்தவனே. நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்ன தகவலை அபிராமி சொல்லிடுமா? ஆட்டி செருப்பால. அபிராமி யாருன்னே தெரியல, நான் வேற போய் சொல்லுமா? வேட போன. ஐயோ, வாழ்த்து செய்தி வரும்னு பார்த்தா செத்த செய்தி வருது. ராத்திரி 12 மணிக்கு கூட ராங் காலா போடுறானுங்க. அதுவும் எனக்கே போடுறானுங்க. நமக்கு வர வேண்டிய போன் ஒண்ணு கூட வரல. என்ன ஆச்சு? வெயிட் பண்ணுவோம். போன். ஹலோ. போன் வரலையா? பிரம்ம வரும். பண்டு, நீ யாரு? உன் ஸ்டேட்டஸ் என்ன? நீ லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் வேற. உனக்கு இப்படி ஒரு கேவலமா? உன் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ல ஒருத்தர் கூட போன் பண்ணலையேடி. சரி, மத்தவங்களை விடு. நீ பெத்த புள்ள, அவன் கூட உனக்கு போன் பண்ணி வாழ்த்து சொல்லலையேடி. இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த நாய் உன் மருமக வாழ்த்து சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, காலையில இருந்து கண்ணுலயே மாட்டலையே. வேற வழியே இல்ல, உனக்கு நீதாண்டி வாழ்த்து சொல்லிக்கணும். ஹாப்பி பர்த்டே பண்டு. தேங்க்யூ டி. ஐயோ, இவளை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே. வாழ்த்து சொல்லதான் வந்திருப்பா. அத்தை ஹாப்பி ஹாப்பி சொல்லு, அடுத்த வருஷம் சொல்லு. ஹாப்பி 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 ஹாப்பி. மூதேவி ஹாப்பி பர்த்டேன்னு ஆசையா சொல்லுவான்னு பார்த்தா பாட்டு பாடி கடுப்பேத்துறா. அத்தை, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வேன்னு பாத்தீங்களா? நானே சொல்லுவேன். அட
என் கண்ணே பற்றும் போல இருக்கே. நீ அழகிடி. இன்று பிறந்த நாள் காணும் பன்றிபாய் அவர்களே. ஐயோ ஐயோ, நமக்கு யாரோ பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போஸ்டர்லாம் அடிச்சிருக்காங்க. உங்களை வாழ்த்த வயதில்லை. வயசு இல்லைன்னா என்ன? வணங்க மனம் இல்லையா? ஒழிக ஒழிக ஒழிக. சண்டாள பாவி, எவன் இப்படி ஒரு போஸ்டர் ஓட்டுனவன்? யாரையும் காணோம். ஏ குலோத்துங்கா, வர்றேன். யோ குலோத்துங்கா, இது உன் வேலைதானா? எது? இந்த போஸ்டர் ஒட்டினது. ஆமா, சரியா ஒட்டாம இருந்தது. அத சரியா ஒட்டிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏயா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன கேவலப்படுத்தி இப்படி ஒரு போஸ்டர் ஒட்டிருப்ப? ஹலோ, இத நான் ஒட்டலீங்க. இப்பதானே மூவாயால நான் தான் ஒட்டினேன்னு சொன்னேன். யாரோ சுருக்கமா ஒட்டி இருந்தாங்க. அத நல்லா நிரவல் பண்ணி நேர் பண்ணினேன். என்னையா, எனக்கு என்ன காதா குத்துற? ஹலோ, என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாயா போயான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்ச ஒன்ன வேற எப்படியா கூப்பிடுவாங்க? மேடம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பக்கத்து வீட்டுல இருக்கீங்களேன்னு மரியாதை கொடுக்கறேன். தயவு செஞ்சு அதை கெடுத்துக்காதீங்க. ஏய், உனக்கு அந்த அளவுக்கு நாகரிகம் தெரியுமாயா? அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுன? ஐயோ, இந்த போஸ்டர் நான் அடிக்கலமா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. பொய் சொல்லாதயா. இத பாரு, மறுபடியும் வாயா போயான்னு மரியாதை இல்லாம பேச ஆரம்பிச்ச நானும் வாடி போடின்னு பேச ஆரம்பிச்சிருவேன். எது வாடி போடின்னு பேசுவியா? அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? எங்க சொல்லு பாப்போம். பாப்போயா. சொன்னா என்னடி பண்ணுவ? சொல்லுடி. என்னது? ஆமாண்டி. டீ போட்டு பேசுறியா? ஐயோ, ஏண்டி, எவனோ அடிச்ச போஸ்டருக்கு என்ன போய் திட்டிக்கிட்டு இருக்க? என்ன தைரியம் இருந்தா என்ன டீ சொல்லுவை? ஆஹா, நாம அடிச்ச போஸ்டர் க்ளோத்துமன் பக்கம் திரும்பிடுச்சா? வெரி குட் வெரி குட். நாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். ஃபைட்டை ரசிப்போம். எவன் போஸ்டர் அடிச்சு ஒட்டினானோ அவங்கிட்ட போய் கேளு. அதை விட்டுட்டு எங்கிட்ட பஜாரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. எது பஜாரியா? ஆமா, ஆனா நீ சாதாரண பஜாரி இல்ல, மீன் மார்க்கெட் பஜாரி. குலோத்துங்கா, என்ன நீ கோவப்படுத்தி பார்க்காத. என்னடி பண்ணுவ? எது? என்ன 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 பண்ணுவேனா? ஏய், நாளைக்கு இதே நேரத்துல நீ உயிரோட இருக்க மாட்டேயா? முடிஞ்சதை செஞ்சுக்க. நானும் பாக்குறேன். என்ன மிரட்டுறியா? இல்லையா, நான் செஞ்சு காட்டுவேன். நாளைக்கு இதே இடத்துல நீ பொணமாத்தாய கிடப்ப. ஹலோ, முண்டோதரி பாய், சாரி பண்டரி பாய். இது பணங்காட்டு நரி. ஒரு சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாது. போயா சொரி. ஏய், இந்த தெருவுக்கு நேத்து வந்தவையா நீ? காலங்காலமா இந்த தெருவுல இருக்கிற என்னையே நீ சீண்டி பாக்குறியா? உன்னை அப்படியே செதைச்சிருவையா? முடிஞ்சா செஞ்சுக்க. போடி. போயா போயா, முதல்ல இங்க இருந்து போயா போயா. வந்துட்டா. காலங்காத்தால எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. தண்ணிய தெளிச்சு முதல்ல கோலத்தை போட்டாதான் வாசல் அழகா இருக்கும். அங்கிள், தண்ணி அடிச்சுட்டு வந்து எங்க வாசல் பட்டுட்டு இருக்கீங்க? அங்கிள் அங்கிள், ஐயோ போதும், எந்திரிங்க அங்கிள். ஃபேன் ஒர்க் பண்ணல. ஐயோ, மூக்குல இருந்து காத்து வரலையே. அங்கிள், ஐயோ அங்கிள் போயிட்டாரா? ஐயோ, இது யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எங்க போய் சொல்லுவேன்? ஐயோ அங்கிள், ஐயோ அத்தை அத்தை, பண்டரி பாய் அத்தை அத்தை, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? சீக்கிரம் வாங்க. காலகத்துல ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டீங்களா அத்தை? நான் என்னடி சொன்னேன்? க்ளோத்துங்கன் சார கொலை பண்ணுவேன் நேத்து சொன்னீங்கல்ல, இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டீங்க. என்னடி சொல்ற?
வாங்க அங்க வந்து பாருங்க இறங்குங்க. எங்க இழுத்துட்டு போற? என்னடி நீ இம்சை பண்ணிட்டு இருக்க? என்ன இம்சையா? ஒரு ஆளை மேல அனுப்பிச்சு இம்சை என்ன சொல்றீங்க? வாங்க இங்க பாருங்க. ஐயோ என்னடி இந்த ஆள் இப்படி கிடக்குறா? செத்து கிடக்குற ரத்த எப்படி செத்தா? நீங்க எப்படி கொலை பண்ணீங்களோ அப்படிதான் செத்துருப்பாரு. கௌசல்யா, நான் இவரை கொலையே பண்ணலடி. போய் சொல்லாதீங்க அத்தை. யோ க்ளோத்துங்கா, நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல உன்னை புணமாக்கி காட்டுறேன் நேத்து நீங்க சவால் விட்டீங்கல்ல, அதே மாதிரி செஞ்சிட்டீங்க. இப்ப என்ன நான் பண்ணலன்னு சொல்றீங்க? கௌசல்யா, நேத்து ஏதோ கோவத்துல சொன்னேன்டி, அதுக்கப்புறம் இந்த ஆளை நான் பார்க்கவே இல்ல. பார்க்காம எப்படி கொலை பண்ணீங்க? ஐயோ, உங்க அம்மா மேல சத்தியமா நான் கொலை பண்ணலடி. நீங்க கொலை பண்ணிட்டு எங்க அம்மா மேல எதுக்கு சத்தியம் பண்றீங்க? எனக்கு தான் அம்மாவே இல்லையேடி, அதான் உங்க அம்மாவை யூஸ் பண்ணிட்டேன். இத பாருங்க, இப்படி போய் சத்தியம் பண்ணீங்க அப்புறம் எங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிடும். ஐயோ, அவளுக்கு ஏதாவது ஆனா எனக்கு என்னடி? ஐயோ இல்ல இல்ல, உங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா நான் பண்ணது நியாயமான சத்தியம். சத்தியத்தை மட்டும் நியாயமா பண்ணுங்க, ஆனா கொலை எப்படி அநியாயமா பண்ணிட்டீங்க? ஐயோ, தாத்தா இன்னும் 1 வருஷத்துல 2 வருஷத்துல அவரே போய் சேர்ந்திருப்பாரு. அவரே போய் இப்படி கொலை பண்ணிட்டீங்களா? உங்க வீரத்தை இந்த வீராங்கனை மேல காட்டுங்க. ஒரு அப்பாவி கிழமை மேல காட்டிட்டீங்களா? அடிப்பாவி, அவர் அப்பாவி. ஐயோ கௌசல்யா, திரும்ப திரும்ப அதையே சொல்லாத. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லடி. அப்புறம் எப்படி இந்த ஆள் செத்தாரு? அந்த ஆள் கிட்ட தான் கேட்கணும். செத்தவங்க கேட்டா வந்து சாட்சி சொல்வாரா? ஐயோ, நான் சொல்றத கொஞ்சம் நம்படி. வேணாத்த, உண்மையை நீங்களே ஒத்துக்கோங்க, அப்பதான் தண்டனையாவது கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். ஏய், உனக்கு தண்டனை அந்த மாதிரி கிடைச்சிருக்காடி? நான் என்ன கொலை பண்ணுவல? அப்போ நான் மட்டும் கொலை பண்ணவளா? உண்மையை சொன்ன நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? ஐயோ, இந்த சனியம் பிடிச்சவன் இங்க வந்து ஏன் செத்தான்னு தெரியலையே. நீங்க இதுக்கு இங்க வச்சு கொலை பண்ணீங்க? வேற எங்க வச்சு கொலை பண்ணிருக்கீங்க? அடியே, நான் சொன்னதை கேட்காம நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த, மவளை உன்னை அப்படியே போட்டு தள்ளிடுவேன். அப்போ 2 கொலை ஆயிடும். ஏன் இப்படி கொலைவரி பிடிச்சு அலையறீங்க? அடியே, நான் ஒரு கொலையே பண்ணலன்னு சொல்றேன், நீ ஏடி 2 3 அடிக்கிட்டே போற? ஐயோ கௌசல்யா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதடி, என்ன நம்புடி. நான் நம்பி என்னத்த பிரயோஜனம்? சட்டம் நம்பணும், இந்த சமுதாயம் நம்பணும், கோர்ட் நம்பணும், அப்புறம் கோர்ட்ல ஜட்மெண்ட் சொல்வாரே ஜட்ஜ் ஐயா, அவர் நம்பணும். ஐயோ, என்னடி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற. இங்க பாரு கௌசல்யா, உன் அத்தை கோவக்காரிதான், ஆனா கொலைகாரி இல்ல. ஐயோ, என்னடி என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற. இங்க பாரு கௌசல்யா, உன் அத்தை கோவக்காரிதான், ஆனா கொலைகாரி இல்ல. நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் நம்பினேன், ஆனா இன்னைக்கு அதெல்லாம் பொய்யாக்கிட்டு வந்து இப்படி நிக்கிறீங்களா அத்தை? ஐயோ, நாராசமா இருக்கு. இருங்க 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 அத்தை, இந்த செத்ததுக்கு அவர் பொண்டாடிதான் அழணும், நீங்க எதுக்கு அழறீங்க? ஐயோ, நான் அவனுக்காக அழலடி, என் சொந்த மருமக. நீ ஏன் என்ன நம்பலன்னா இந்த ஊரெல்லாம் என்ன எப்படி நம்பும்? சரி சரி, கண்ணுல தண்ணியே வரல, எதுக்கு அழுது நீங்களே ஊரை கூட்டுறீங்க? எப்படியோ தப்பு நடந்து போச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்போம். அடக்கண்டா, நான் அடக்கமா இருக்கேன், எதுவும் பேசல, நீ ஏதாவது ஒரு ஐடியா பண்ணு. முதல்ல இந்த பாடி உள்ள தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போய் நடு வீட்டுல படுக்க வச்சு அப்படியே சுத்தி கும்மி கும்மி கும்மின்னு கும்மி அடிப்போம், சரியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு, நல்ல கோலை மட்டும் பண்ண தெரியுது, மத்த எதுக்கும் அறிவில்லை. ஐயோ, நான் பண்ணலடி. அதையே சொல்லி சொல்லி குழப்பாதீங்க. யாராவது பாக்கிறதுக்கு முன்னாடி இதை உள்ள கொண்டு போயிடலாம். அடிக்கடி போலீஸ் போற ரோடு வேற. ஐயோ, ஆமா ஆமா, தூக்கிடி. என்னடி இந்த கொலை விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சு போயிருக்கு மாத்த. எப்படி? நேத்து நீங்களும் க்ளோத்துங்கன்னு ரோட்ல சண்டை போட்டீங்கல்ல, அத நான் செல்போன்ல ஷூட் பண்ணி ஸ்ட்ரீட் ஃபைட் அப்படின்னு டைட்டில் வச்சு யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். அடி பாவி பாவி பாவி, பண்ணாத கொலைக்கு இப்படி பப்ளிசிட்டி பண்ணிட்டியேடி. கண்டேன்னு நினைச்சு இத ஒரு கலைப்படமா எடுத்தேன், ஆனா இது ஒரு கொலைப்படமா மாறணும் நினைச்சு பாக்கல. ஐயோ, அது வேணா அத்தை, சும்மா சும்மா அழாதீங்க அத்தை, வேணா வேணா. பாடி முதல்ல தூக்குவோம், மத்தெல்லாம் அப்புறம் பேசிப்போம். அடியே, நீ என்ன தூக்கு மேடி காமிச்சிருவ போல. தூக்குங்க தூக்குங்க. தூக்குறோம் தூக்குறோம், புடி. இந்த ஆள் தலைவன் முடிச்சுவேன், தலையை நீங்க தூக்குங்க, காலை பிடிச்சு நான் எடுக்கிறேன். தலை எழுத்து. அழகா தூக்கே, அமிக்கி தூக்கே. அம்மா, ஐயோ, என்ன? யோ யோ, உசுரோட இருக்கும் போதுதான் அடங்காம நடந்துக்கிட்ட, இப்பவும் ஏன் டார்ச்சர் பண்ற? சாயாம உட்காரியா? அத்தை,
ஆவியோட பேசினா அதிசயமா பாப்பாங்க, குணத்தோட பேசினா கேவலமா பாப்பாங்க. அதனால வாய் முடிச்சுமா இருங்க. அடியே ஏண்டி எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி வச்சிருக்கணும். பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, ஏன் உட்கார்ந்து ஏன் வந்து கேட்டா? இங்க பாருடி, நான் எவ்வளவு சொன்னாலும் ஏண்டி நம்ப மாட்டேங்கிற? அடியே அடியே அடியே, இந்த கொலையை நான் பண்ணலடி. அப்போ ஆளை வச்சு பண்ணீங்களா? ஐயோ, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லடி. அத்தை, எப்பவுமே குற்றவாளி எடுத்த உடனே நான் தான் குத்தம் பண்ணேன்னு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சட்டம் சொல்லுது. என்னடி பெரிய சட்டமேத மாதிரி பேசிட்டு இருக்க? எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். உங்களுக்கு உடந்தையா இருந்து நானும் குற்றவாளி ஆடுவேன் போல இருக்கேன். இந்த பாடியை மறைக்கணும், உங்க பாடியை காப்பாற்றணும். என்ன பண்றது? கௌசல்யா, எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்ல, சாதாரண சட்னி சாம்பார் விஷயத்துக்கே என் கூட நீ ஒத்து போக மாட்ட, சண்டை போடுவ, எதிர்த்து பேசுவ. ஆனா இந்த கொலைய மறைக்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறியே, ஒருவேளை இந்த கொலையை நீதான் பண்ணியா? உங்களுக்கு போய் உதவி பண்ண நினைச்ச பாருங்க, என் புத்திய செருப்பாளுக்கே அடிக்கணும். இந்த விஷயத்துல என் சுயநலம் கொஞ்சம் இருக்கு. சுயநலமா? ஆமா. கொலைகாரிங்கிற பட்டத்தோட நாளைக்கே நீங்க ஜெயிலுக்கு போய் நிம்மதியா உட்காந்து வேலைக்கு தின்னுட்டு இருப்பீங்க. ஆனா ஏன் நிலைமை அப்படியா? ஒரு கோவிலுக்கு போக முடியாது, ஒரு கடைக்கு போக முடியாது, வெளியே தலை காட்டவே முடியாது. என்ன பாக்குறவங்க எல்லாம் கொலைகாரியோட மருமக வரா, கொலைகாரியோட மருமக போறான்னு கேவலமா பேசுவாங்க. அதனால என்னோட பிரஸ்டீஜ் போயிடும், இந்த குடும்பத்தோட மானமே போயிடும், என் புருஷனோட மரியாதை போயிடும். அத காப்பாத்திக்கதான் நான் உங்களை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். அதான பார்த்தேன், காரியம் இல்லாம நீ எதுவுமே செய்ய மாட்டியே. உங்களை மாதிரி நான் ஒன்னும் காரியம் பண்ணலையே. ஆரம்பிச்சியாடி? எங்க சுத்தினாலும் நீ இங்கேயே வரு. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்றதே தப்புடி. ஐயோ கௌசல்யா, யாரோ வராங்க போல இருக்கடி. என்ன பண்ணுது, நீ தானே இப்படியே பத்திரமா பிடிச்சுக்கோ, நான் போய் யாருன்னு பாத்துட்டு வரேன். ஐயோ, யாருன்னு தெரியலையே. பேக்கெட்ல தான் வச்சிருக்காரா? பண்டு, உங்க ஆத்துல ஓசி வாங்கி சாப்பிடுறது மட்டுமே என்னுடைய வேலை இல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். அதை தீர்த்து வைக்கிறதானே என்னோட கடமை. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இங்கதான் எந்த பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை கேட்டுட்டு இருக்கா? அப்புறம் பிரச்சனை யாரை பாத்துக்கமாவே? மறைக்காதடி. உங்க ரெண்டு பேர் முகத்திலயுமே ஏதோ கொலை பண்ண மாதிரி ஒரு பீதி தெரியுது. பத்தியா ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி அலறீங்க. ஓசி லூஸ் தரமா பேசாத, முதல்ல வெளியே போட. வெளியே போக மாட்டேன். ஐயோ மாமே, தயவுசெய்து வெளியே போடு மாமே. எப்படி போடி. நான் போக மாட்டேன். போடி, நான் போக முடியாது. உன்னை பாக்குறதுக்காக உங்க ஆத்துக்கு போயிருந்தேன், அங்க நீ இல்ல. நான் தான் இங்க இருக்கேன், அப்புறம் எப்படி ஆத்துல இருப்பேன்? அசடு மாதிரி பேசாத. இப்படி அசடுதனமா இருந்ததுனாலதான் உன் ஆண்டியார கோட்டை விட்டுட்டு நிக்கிற. என்ன மாமி சொல்றீங்க? உன் புருஷனே இல்ல. என் புருஷன் இல்லாம எனக்கு என்ன பெரிய பாவா? மண்டு உன் புருஷன் உனக்கு மட்டும் புருஷன் இல்லடி, அந்த பண்டரி பாய்க்கும் புருஷன்.